கரூரில் தவிக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணைக் குழு இன்று விசாரணையை தொடங்கியது. இச்சம்பவத்தில் இதுவரை விசாரணை நடத்திய ஏடிஎஸ்பி பிரேமானந்த் வழக்கின் பைல்கள் மற்றும் ஆதாரங்களை ஐஜி அஸ்ரா கர்கிடம் ஒப்படைத்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுவினர் இன்று ஆய்வு நடத்தினர். ஹைகோர்ட் உத்தரவுப்படி கரூரில் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளோம். விசாரணையின் தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என ஆய்வுக்கு பின் ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களை காக்க வேண்டிய காவல்துறை திமுகவினர் குற்றம் புரியும் போது ஏவல் துறையாகவும், அப்பாவிகள் அகப்படும் போது அராஜக துறையாகவும் மாறுவது ஏன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவத்தில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளிலிருந்து முடக்கியிருக்கிறது திமுக அரசு. மக்கள் பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும் ஊடகங்களை ஏன் முடக்குகிறீர்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தவிக என்பது ஒரு கட்சியே அல்ல, அது ஒரு ரசிகர் மன்றம். அதில் இருப்பவர்கள் தொண்டர் அல்ல, ரசிகர்கள் தான் என்கிறார் எம்பி கார்த்திக். தவிக ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக மாறவில்லை என்றார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை தேவை. இந்த சம்பவத்தில் நடிகர் விஜயும் அவரது ரசிகர் அமைப்பும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். கரூர் தவிக விவகாரம் தொடர்பான கேள்விகளை தற்போது தவிர்க்கலாம் என்றும், விசாரணை முடிந்து அறிக்கை வந்த பிறகு மீண்டும் பேசலாம் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் செய்தியாளர்களிடம் கூறினார். இபிஎஸ் கூட்டத்தில் தவிக கொடிகள் பறப்பது குறித்த கேள்விக்கு தமிழக மக்கள் மற்றும் தொண்டர்களின் எண்ணங்கள் மற்றும் மனநிலைதான் அந்த கட்சிகள் என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பதிலளித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பாலம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியானார்கள். மேற்கு வங்கம் டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 14 பேர் பலியாகினர். சிலிகுரி டார்ஜிலிங் நெடுஞ்சாலையில் உள்ள தூதியா இரும்பு பாலம் உடைந்து விழுந்தது. தூதியா ஆற்றின் கரையோரம் இருந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அண்டை நாடான நேபாளத்தில் பெய்த கனமழை நிலச்சரிவில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். பலர் காணாமல் போயினர். நேபாள் துயரத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இக்கட்டான இந்த சூழலில் நேபாளத்திற்கு இந்தியா துணை நிற்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை சேதங்களில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றி பொறுப்பற்ற வகையில் பேசுகிறார். இந்திரா எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கூட இப்படி நடந்ததில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். கொலம்பியா சுற்றுப்பயணம் சென்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்தியா பற்றி அடிப்படை இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ள பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே அவருக்கு வழங்கப்பட்ட தூதரக பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புர்கா அணிந்து ஓட்டு போட வரும் பெண்களின் வாக்காளர் அட்டைகளில் உள்ள போட்டோவை அவர்களுடன் பொருத்தி பார்த்து சோதனையிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தினார். ஓட்டு திருட்டு விவகாரம் பற்றி காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என ராஜஸ்தான் முன்னாள் துணை முதல்வர் சச்சின் பைலட் கூறினார். மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் 11 குழந்தைகள் கோல்ரிஃப் எனும் இருமல் மருந்தால் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த மருந்தை பரிந்துரை செய்த மத்திய பிரதேச டாக்டர் பிரவீன் சோனி கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி திட்டத்தை செயல்படுத்த தயாராக உள்ளோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். காசாவின் ஒரு சில பகுதிகளில் இருந்து படைகளை திரும்பப் பெற இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. அமைதி திட்டத்தை ஹமாஸ் நடைமுறைப்படுத்தியவுடன் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். பழைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இந்த சம்பவத்தில் அரசியல் செய்கிறார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தும் தமிழகத்தில் விளையாட்டுத்துறைக்கு எந்த பயனும் இல்லை என பாஜக மாநில விளையாட்டுத் தலைவர் நயினார் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். நடிகைகள் கவர்ச்சி காட்டுவதைப் போல திமுக வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். பாமகவில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளையும் ராமதாஸ் சரி செய்து விடுவார் என அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீகாந்தி கூறினார்.
தங்கள் ஆட்சியின் தவறுகளை வெளிப்படுத்தும் நபர்கள் மீது வழக்கு பதியும் திமுக அரசு தனக்கு எதிரான செய்திகள் வெளியே வரக்கூடாது என தொலைக்காட்சி சேனல்களின் இணைப்பையும் முடக்கி வருகிறது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகம் படித்தவர்கள் இருக்கும் தமிழகத்திலும் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. பட்டியலின மக்கள் மோசமாக நடத்தப்படுகின்றனர். பிரித்தாளும் முயற்சிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுகின்றன என கவர்னர் ரவி கூறினார். சர்வதேச ரேசிங் அரங்கில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை தன் வாகனத்திலும் ஜெர்சியிலும் ஏந்திக் கொண்டு நாட்டையும் மாநிலத்தையும் பெருமைப்படுத்திய நடிகர் அஜித்துக்கு நன்றி என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மாநிலம் முழுதும் மேற்கொள்ளவிருக்கும் சுற்றுப்பயணம் வரும் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்குகிறது. முதற்கட்ட சுற்றுப்பயணம் நவம்பர் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் நிறைவடையும். 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் நவம்பர் 24ஆம் தேதி தேனியில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை நம்பி வந்த தொண்டர்களை திமுகவுக்கு அனுப்பியவர் டிடிவி தினகரன். உங்களது தளபதிகள் இன்று ஸ்டாலின் தளபதியாக மாறிவிட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் வள்ளலாரின் கொள்கைகளுக்கு எதிராக வதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது வள்ளலார் தனிப்பெருங்கருணை காட்ட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். பொது கூட்டங்களுக்கான பாதுகாப்பு விதிகள் வகுக்கப்படும் வரை மக்கள் கூடும் இடங்களில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், நடைப்பயணங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ள இடைக்கால அனுமதியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு 45% வாக்குகள் உள்ளன. மேலும் கூடுதலாக எங்கள் அணியால் வெற்றி பெற முடியும். எங்கள் வாக்கு வங்கிக்கு இணையாக வேறு எந்த கட்சியும் தமிழகத்தில் இல்லை என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். விஜயுடன் கூட்டணி அமைப்பது பாவமா என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கேட்பது எதிர்கால நம்பிக்கைக்கு உகந்தது அல்ல என திமுக வர்த்தக அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், வள்ளலார் கூறிய மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலை அனைத்து உள்ளங்களிலும் நிலைநிற்கட்டும் என கூறியுள்ளார். ஹைகோர்ட் உத்தரவை தொடர்ந்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் அவர் மீது வழக்கு பதியவும் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தனது வக்கீல்களுடன் ஆலோசனை நடத்திய விஜய் சுப்ரீம் கோர்ட்டை நாட முடிவு செய்துள்ளார். ஹைகோர்ட் உத்தரவின்படி தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் மற்றும் அதன் டிரைவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பைக் ஓட்டி சென்ற இருவர் மீதும் கரூர் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தாவேக நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார் இருவரும் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர். ஐகோர்ட்டில் இருவருடைய மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ரோட் ஷோ செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். அதேவேளையில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே மேடை அமைத்து பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கினர். ஒவ்வொருவரும் அன்னையின் பெயரில் ஒரு மரம், பூமியின் பெயரில் ஒரு மரம் என நட்டு வைத்தால் பூமி வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து தப்பலாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். இந்தியாவின் மரபுகள் சுற்றுலா தலங்களை பிரபலப்படுத்த நெட்ஃபிளிக்ஸ் தளத்துடன் இணைந்து சுற்றுலா அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டுள்ளது. இதில் இந்தியாவின் வரலாறு, உள்ளூர் நடைமுறை, பொருளாதாரம் இடம்பெறுவதால் சுற்றுலாத்துறை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமிர்தசரஸில் இருந்து பிரிட்டன் பர்மிங்ஹாம் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பின் ரேமர் டைபன் பயன்படுத்தி பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பரில் தொடங்கும் நிலையில் அதற்கு முன்பாக அக்டோபர் 7 அனைத்துக் கட்சி கூட்டத்தை துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நடத்த இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் இல்லாமல் டோல் மையத்திற்குள் நுழையும் வாகனங்களுக்கான கட்டண வசூலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஃபாஸ்டாக் இல்லாத வாகன ஓட்டிகள் பணமாக செலுத்தினால் கட்டணத்தை விட கூடுதலாக 2 மடங்கு வசூலிக்கப்படும் நிலையில் UPI மூலம் செலுத்தும் போது 1.25 மடங்கு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கட்டணங்களை ஊக்குவிக்கும் விதமாக வரும் நவம்பர் 15 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. மத்திய பிரதேசத்திலும் தமிழகத்திலும் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த இருமல் மருந்தை பயன்படுத்த கேரளாவிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 5 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துடன் இலவசமாக திறமை வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் சட்டசபை தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்தியது. அப்போது சட்டசபை தேர்தலை 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.
ஒலியை விட 6 மடங்கு அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய தவானி என்ற புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை 2025 இறுதிக்குள் சோதனை செய்ய DRDO அமைப்பு திட்டமிட்டுள்ளது. மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்படும் இந்த ஏவுகணை இஸ்ரேலின் ஐயர்ஸ் டோம், அமெரிக்காவின் தாட் போன்ற அமைப்புகளால் கூட இடைமறித்து அழிப்பது மிகவும் கடினம் என்று கூறப்படுகிறது. லடாக்கின் மிக்லாவில் கடல் மட்டத்திலிருந்து 19,400 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான இடத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய சாலையை அமைத்து DRDO அமைப்பு புதிய சாதனை படைத்துள்ளது. 2021 உம்லிங்லா பகுதியில் 19,024 அடி உயரத்தில் சாலை அமைத்து செய்த சொந்த கின்னஸ் சாதனையை DRDO முறியடித்தது. GST மறுசீரமைப்பு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 2 வீலர் விற்பனை அதிகரித்துள்ளது. 2024 செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 9% உயர்ந்துள்ளது. கடந்த செப்டம்பரில் மட்டும் 20,59,000 2 வீலர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சபரிமலையில் நகை மாயமான சர்ச்சையை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்துவதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக நன்மை வேண்டியும் சனாதன தர்மம் தழைத்தோங்க வேண்டியும் ஓசூரில் 5 கோயில்களில் நடைபெற்ற பஞ்ச கருட சேவையில் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னை திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் உள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான நரசிங்க முனையரையர் நாயனார் குரு பூஜை சிறப்பாக நடந்தது. சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் கரிசல் குடியிருப்பில் உள்ள மாகாளியம்மன் கோவிலில் பொன்னூஞ்சல் உற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். 9 அவதாரம் உடையவள் ஆடுகிறாள் 9. வடலூர் வள்ளலாரின் 203வது அவதார திருநாள் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அமைச்சர்கள் சேகர்பாபு, பன்னீர்செல்வம் ஆகியோர் சன்மார்க்க கொடியேற்றி வைத்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை காலை 11:43 மணி முதல் 7ஆம் தேதி காலை 9:50 மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, நீலகிரி, கோவை ஆகிய 12 மாவட்டங்களுக்கு வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலை, சிவானந்த காலனி, சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம் மற்றும் புறநகர் பகுதிகளான வடவள்ளி, தொண்டாமுத்தூரில் கனமழை பெய்தது. சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சுற்றுச்சுவர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 தள்ளுவண்டிகள், 2 வீலர், மின்கம்பம் சேதமடைந்தன. அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கம் அருகே திருவனந்தபுரம் சென்னை அதிவிரைவு ரயிலில் ஏசி பெட்டியில் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டனர். சக்கரத்துடன் இரும்பு பிரேக் இணைந்து உரசியதால் தீப்பற்றி புகை வந்ததாக கூறப்படுகிறது. ரயில்வே ஊழியர்கள் பிரேக்கை சக்கரத்திலிருந்து விடுவித்தனர். அரை மணி நேர கால தாமதத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இலங்கையில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு திரும்பி சென்றது. தேனி மாவட்டம் போடி அருகே சங்கராபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வ கோயிலில் நடிகர் தனுஷ், இயக்குநர் செல்வராகவன் ஆகியோர் குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தனர். கோயிலில் தியானமும் செய்தனர். அதன் பிறகு கிடா பலியிட்டு கிராம மக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் முடிந்ததும் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டியில் பூரண மது விலக்கு கேட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் பூமிநாதனை போலீசார் கைது செய்தனர். விபத்தில்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் இணைந்து கலெக்டரும் போலீஸ் கமிஷனரும் ஓடினர். சென்னை அடையாறில் உள்ள எழுத்தாளர் சாரு நிவேதிதா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் 8க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு சோதனை நடத்தினர்.
சோதனையில் மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே ரூபாய் 575 கோடி செலவில் 87 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டு வரும் இரட்டை ரயில் பாதை பணி 2026ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை டிடிகே சாலை, வீனஸ் சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் கழிவுநீர் விரிவாக்க பணிகளை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பகுதியில் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கில் ஐகோர்ட் நீதிபதிகள் கோயில் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை கோட்டூர்புரத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் ஓடிய தனியார் வங்கி ஊழியர் பரமேஷ் என்பவர் வலிப்பு ஏற்பட்டு பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகாசி அருகே மயிலாடுதுறையில் உள்ள செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமானது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகை ஸ்வர்ணமால்யா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சோதனையில் அது புரளி என தெரிந்தது. ஸ்வர்ணமால்யாவின் தாயார் ஐகோர்ட் வழக்கறிஞர் மாலினி கணேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலமலை சித்தேஸ்வர் கோயிலுக்கு சென்று வழிதவறி அடர்ந்த காட்டுக்குள் சிக்கிய 36 பக்தர்களை வனத்துறையினர் மீட்டனர். மீட்கப்பட்டோருக்கு குடிநீர் பிஸ்கெட் வழங்கிய போலீசார் கீழே கூட்டி வந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரிக்க ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் கூடுதலாக 8 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கை தமிழக அரசிடம் கோரப்பட்டுள்ளதாக தேசிய SC/ST ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 4390 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கடந்த 2 நாட்களுக்கு முன் மாயமான சிங்கத்தின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லயன் சஃபாரி பகுதிக்குள் தான் சிங்கம் உள்ளது, வெளியே எங்கும் செல்லவில்லை என்றும் கூறினர். கரூரில் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் 270 பேரிடம் ரூபாய் 33 லட்சம் வரை பெற்று மோசடியில் ஈடுபட்ட ஆயுதப்படை பெண் போலீஸ் கோமலாவை போலீசார் கைது செய்துள்ளனர். இதே வழக்கில் கோமலாவின் கணவர் பிரபு கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 8ஆம் தேதி பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்தியா வருகிறார். இரு நாட்டு உறவு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹோன்சோ நகரின் கிழக்கு கடற்கரையோரம் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவானது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை. உக்ரைனின் சுமி ஏரியாவில் உள்ள ஷோட்ஸ்கா ரயில் நிலையத்தை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் ட்ரோன்களை ஏவியது. இந்த தாக்குதலில் பாசஞ்சர் ரயிலின் ஒரு பகுதி வெடித்து சிதறியதில் 30 பேர் பலியானார்கள், ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை காட்டுமிராண்டித்தனம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்தார். அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் தாக்குதல் நடத்துவது பயங்கரவாதத்தின் உச்சம். உலக நாடுகள் இதை சும்மா விடக்கூடாது என்றும் கூறினார். டெல்லியில் நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2025 ஆண்கள் ஷாட்புட் F57 பிரிவில் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் கிளப் த்ரோ F51 போட்டியில் ஏக்தா பியான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெல்லியில் நடந்த தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் தமிழக வீரர் மணிஷ், பெண்கள் பிரிவில் மகாராஷ்டிராவின் வைஷ்ணவி ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றனர். ராகுல் ரவீந்திரன் இயக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா, தீக்ஷித் ஷெட்டி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தி கேர்ள் ஃபிரெண்ட். இப்படத்தின் டீசர் கடந்த டிசம்பரிலேயே ரிலீஸ் ஆன நிலையில் பட வெளியீடு தள்ளி போய்கொண்டே இருந்தது. இந்த நிலையில் நவம்பர் 7 இப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். மலையாளம், தமிழ், தெலுங்கு படங்களில் நடித்து வந்த நடிகை இஷா தல்வார் தற்போது பட வாய்ப்பின்றி தவிக்கிறார். இந்த இடைவெளியில் கேரள கலையான களரி பயிற்று கலையை கற்று வருகிறார் இஷா தல்வார். இது தொடர்பான படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இது புதிய கலையை கற்றுக்கொள்ளவா அல்லது புதிய படத்திற்காக பயிற்சி எடுக்கிறாரா என தெரியவில்லை. 1980களில் நடித்த நடிகர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை கூடி மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 80s ரீயூனியன் சந்திப்பு சென்னையில் நடந்தது. இதில் நடிகர்கள் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், பிரபு, சரத்குமார், ரகுமான், பாக்யராஜ், நடிகைகள் குஷ்பு, சுகாசினி, நதியா, ராதா, ரேவதி, ரம்யா கிருஷ்ணன், நடிகை லிசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காந்தாரா படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதன் 2ஆம் பாகமாக காந்தாரா சாப்டர் 1 படத்தை இயக்கி நடித்துள்ளார் ரிஷப் ஷெட்டி. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன இப்படம் வரவேற்பை பெற்றுள்ளது. படம் பற்றி ரிஷப் ஷெட்டி பேசுகையில், முதல் பாக வெற்றியால் எதிர்பார்ப்பு அதிகரித்தது.
அந்த அழுத்தம் பாதிப்பை ஏற்படுத்தினால் இப்படத்தில் முழு கவனம் செலுத்த முடியாது என்பதால் 3 ஆண்டுகள் முழுமையாக இந்த சாப்டர் 1 படத்திற்காக அர்ப்பணித்து பணியாற்றினேன் என்றார். கன்னடத்தில் ஹீரோயினாக நடித்து வரும் ரச்சிதா ராம் ரஜினி நடித்த கூலி படத்தில் வில்லியாக நடித்திருந்தார். சமீபத்தில் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு இவர் கன்னடத்தில் நடித்து வரும் லேண்ட்லார்ட் படக்குழு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்துடன் இவருக்காக ஒரு வீடியோ வெளியிட்டது. லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நயன்தாரா கைவிட்ட நிலையில் அதே டைட்டிலுடன் ரச்சிதா ராம் களமிறங்கியுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தியில் ராமாயண படத்தில் சீதையாக நடித்து வரும் சாய் பல்லவி நாகஸ்வின் இயக்கிய பிரபாஸின் கல்கி 2898 ஏடி படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்க உள்ளாராம். முதல் பாகத்தில் நாயகியாக நடித்த தீபிகா படுகோனே விலகியதை அடுத்து சாய் பல்லவியிடம் இயக்குனர் பேச்சு நடத்தி வருகிறார். விஜயுடன் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் அவரின் ரசிகை. அரசியல் பேரணியின் போது அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கரூர் சம்பவம் குறித்த கேள்விக்கு நடிகை காஜல் அகர்வால் பதிலளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றுள்ளார். ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் எடுக்கப்பட்ட அவரது புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.